அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லதா. பொன்னமராவதிலிருந்து பேசுகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. இந்த இடத்துல பெண்ணுங்கிறது அகலிகை. அகலிகையை தன்னோட கணவர் கௌதம முனிவர்னால ஒரு சாபம் அடைகிறாங்க. அதனால கல்லா போயிடுறாங்க. அந்த கல்லுக்கு அப்போ அகலிகை சாபம் அடைஞ்ச உடனே கதறாங்க, என்னோட சாபம் தீர்க்க என்ன வழி அப்படின்னு அழுகுறாங்க. அவங்க இந்திரன் ஏமாற்றி அவங்களோட இருந்ததுனால தான் சாபம் கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க தெரிஞ்ச தவறு செய்யலை. ஆனாலும் கம்பர் இந்த இடத்துல தவறு தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் நம்மளுக்கு தண்டனை உண்டுங்கிறத காட்டுறாங்க. அப்போ கௌதம முனிவர் என்ன செய்கிறாருன்னா, உனக்கு ராமர் நடந்து வரும்போது அவர் பாத தூசிப்பட்டு நீ சாப விமோச்சனம் அடையலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அதுலேருந்து அந்த நிமிஷத்துலேருந்து அவங்க அகலிகை கல்லானாலும் எப்போ ராமர் வருவாருன்னு ராமரோட சிந்தனையிலே இருக்கிறாங்க, எப்போ விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லி. அதனால கம்பர் என்ன செய்கிறாருன்னா, கோசலை அவளை பெற்றெடுத்த தாயினாலும் அகலிகையும் ஒரு தாய்க்கு சமந்தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. விஸ்வாமித்திரர், ராமர், லட்சுமணர் எல்லாரும் நடந்து வர்றாங்க. நடந்து வந்துட்டு இருக்கப்ப அவரோட தூசிப்பட்டு அவங்களுக்கு சாப விமோச்சனம் அடையுது. சாப விமோச்சனம் பெண்ணாயிடுறாங்க. ஒரு ராமரை வணங்குறாங்க. ராமர் தன்னோட சக்தியின் மூலமாக கௌதம முனிவரை அழைச்சி அவங்கள 2 பேரையும் ஒன்று சேர்க்குறாங்க. இது பின்னால் நம்ம செய்கிற உதவி பிறருக்கு செய்யும் உதவி நமக்கு ஒரு காலத்தில் பயன்படுங்கிறத இந்த இடத்துல கம்பர் அனுமர் மூலமாக 2 பேரும் சேர்ந்ததை குறிப்பிடுறாங்க. இது அதாவது அழுக்கடைந்த அகலிகையின் ஆன்மா ராமரின் திருவடிப்பட்டு தூய்மை அடைந்தது அப்படிங்கிறத கம்பர் அழகாக குறிப்பிடுகிறார். இதில் அவரோட திருவடி பெருமையை நம்ம உணர முடியுது. இதே மாதிரி ராமர் வனவாசத்துக்கு போயிடுறாங்க. வனவாசத்தில் அவங்க பரதன் ஆட்சி செய்ய மாட்டேன், அண்ணன் தான் ஆட்சி செய்யணும்னு அண்ணனை அழைக்க போகிறாங்க. ராமர் மறுத்துறாரு. அப்போ உங்களுடைய பாதுகைகளையாவது கொடுங்க, நான் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாதுகையை கேட்குறாருன்னா, இறைவனே மிகப்பெரியவன், உயர்ந்தவன். அந்த இறைவனை விட உயர்ந்தது திருவடி. திருவடியை தாங்கும் பாதுகைகள் மிக மிக உயர்ந்தது. சுவாமி தேசிகன்கிறவங்க ஒரே இரவில் 1008 பாடல்கள் பாதுகா சகஸ்ரநாமம் அப்படின்னு பாடுறாங்க. இதனால பாதுகைகளோட பெருமை உணரப்படுது. அந்த பாதுகைகளை பரதன் வாங்கி தலை மேலே வச்சுக்கிட்டு ராம் ராம் சொல்லி அயோத்திக்கு திரும்புகிறாங்க. இதே மாதிரி மகாபலி சக்கரவர்த்தியும் ஆணவ மிகுதியால் இறைவன் 3 அடி மண் கேட்கும்போது 3 அடி தானே சாதாரணமாக நினைக்கிறாங்க, இறைவன் திருவடியை உணராததுனால. அப்போ அவங்க விஸ்வரூபை எடுத்து முதல் 2 அடிக்கு மேலே எங்கள் இடம்னு கேட்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி சிரம் தாழ்த்தி தன் தலை மேலே வைக்க சொல்கிறாரு. அவர் தலை மேலே வச்சு முக்தி கொடுக்குறாங்க. அப்போ ஆணவ மிகுதியால் இருக்கும்போது தண்டனையும் சரணடைந்த உடனே முக்தியும் கொடுக்கறது அந்த இறைவனோட திருவடி தான். அதே மாதிரி மகாபாரதத்தில் வியாசர் தர்மபுத்திரன்ட்ட பேசும்போது, நலன் கதையை பற்றி பேசும்போது, அவனடி சேராதாரை வெண்துயர் சேர்ந்தார் போல கலிபுருஷன் நலனிடம் சேர்ந்தார் அப்படின்னு குறிப்பிடார். இதிலே அவன் அடியை சேராதவங்களுக்கு எவ்வளோ துன்பம் கிடைக்குன்னு நலன் கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இறைவன் அடி பற்றுங்க அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் பாடுகிறார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு ஆண்டாள் சொல்கிறாங்க. கூடாரை வெல்லும் அப்படின்னா நம்ம இறைவன் அடியை பற்றாட்டி இறைவன் நம்மளை வென்று விடுவார். இதே நம்ம அவன் அடி சரணடைஞ்சா நம்மளோட அன்புனாலையும் பக்தினாலையும் அவனை கட்டி போட்டு விடலாம், அவனை வீழ்த்தி விடலாம்ங்கிறத ஆண்டாள் இந்த இடத்துல காட்டுறாங்க. இதே மாதிரி திருவள்ளுவரும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததே நம்மளோட பாவங்களை தீர்த்து நல்ல கதி அடையணுங்கிறது தான் இந்த பிறவி எடுத்திருக்கும். அப்போ இந்த பிறவி பெருங்கல் நீந்தணும் அப்படின்னா இறைவன் அடியை பற்றிக்கிட்டா போதும், நம்மளோட பாவங்கள் அனைத்தும் தீரும். பாவங்கள் தீர்ந்தாவே இந்த உலகத்தில் நம்ம நல்ல கதியை அடையலாம். அப்போ நம்ம பிறந்ததே நம்ம கணக்கை தீர்த்து நல்ல வழி கிடைக்கலாம். அப்போ திருவள்ளுவர் போல இறைவன் அடியை பற்றி கொண்டால் நம்ம வாழ்வு சிறப்பாக அமையும். இவ்வளவு பெருமை வாய்ந்த திருவடியை என்றென்றும் சரணடைவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். ராம 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 ராம். ஸ்ரீ ராமஜெயம். அனைவருக்கும் நன்றி.